கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வந்த மனைவியை வழிமறித்த கணவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களோடு நேரான செய்தியாளர் சக்திவேல் விவரம் என்ன? தேவபிரியன், அதாவது பொள்ளாச்சி மரப்பேட்டை வீதியைச் சேர்ந்தவர் பாரதி, 27 வயது. இவர் பெயிண்டிங் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி ஸ்வேதா, 26 வயது. இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஏபிடி சாலை பழனியப்பா வீதியில் உள்ள வாடகை வீட்டில் குடியிருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் இந்த சாலை இருவரும் பணிக்கு செல்லும் பொழுது கணவன் மனைவிடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த போது மீண்டும் இருவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அப்போது ஆத்திரமடைந்த கணவன் பாரதி ஸ்வேதாவை மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஸ்வேதா சம்பவ இடத்திலேயே துடித்து உயிரிழந்துள்ளார். அங்கு கொலை செய்யப்பட்ட பாரதி அங்கிருந்து தப்பியோட முயன்ற போது அப்பகுதி மக்கள் பிடித்த நிலையில் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு பாரதியை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் கிழக்கு காவல் நிலைய போலீசார் ஸ்வேதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பாரதியை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பாரதியிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி சக்திவேல்.